வக்காளி இதுதான் மாசி, இதுதான் கிளாஸ். அதாவது காடி மேல இன்னமா கரடி மாதிரி டைவ் அடிக்கிறானுங்க பாத்தீங்களா இல்லையா எங்க பசங்க. நாங்க தான் மாசே. அதாவது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அந்த காடிக்கு கீழே அப்படியே மண்டி போட்டு கழுத்து குத்துந்தா கூட இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும், இன்னும் செம மாசா இருந்திருக்கும். அப்படியே அவர் மேல அவதூற பரப்பி விட்டு அவுத்து போட்டு அப்படியே ஓடிடலாம் பாரு. கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லைடா கொஞ்சம் கூட. உங்களுக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு 19-20 வயசுல போய் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான்னு நினைச்சா நீங்க என்ன பண்றீங்க? அதாவது அப்புறம் உங்களை தற்கூரின்னு சொல்லாம தலாரி ஆபீசர் நட சொல்லுவாங்க. உணர்ச்சி வசப்படலாம், ஒரு ஓரமா நின்று பாரு. உனக்கு பிடிச்ச ஹீரோவை, சின்ன வயசுல இருந்து நீ ரசிச்ச ஹீரோவை, அதாவது உன்னோட நீ ஒரு கடைக்கோடி தொண்டனா கூட ரசிச்சு பாரு, தப்பு கிடையாது. இப்படி போயிட்டு அப்படியே கழுத்து தான் உடல டயர் கட்டிது அப்படி போய் விட்டுருவீங்க போல. அந்த மனுஷனை எவ்வளவுதான்டா வந்து அவதூறுக்கு ஆளாக்குவீங்க. ஒன்னே ஒன்னு நான் கேட்கிறேன், அதாவது டாட்டா சால்ட் உப்பை வச்சுக்கின்னு ரெடியா இருப்பானுங்க. ஒருத்தர் 4 ரூம்ல கஞ்சா வெளுத்து போட்டு கண்டமேனி உட்காந்துட்டு இருப்பான், இன்னொருத்தி 2 பேர் போர்வைக்குள்ள போராடிட்டு இருப்பாங்க. டாட்டா சால்ட் உப்பு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உடனடியா ஓடியாந்துருவோம். அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க, இப்படியே அப்படியே வந்து கக்கூசுக்கு பின்னாடி நின்று அப்படியே லென்ஸை சொல்லிட்டு இருப்பாங்க, என்னடா அவதூறு கிடைக்கணும். இப்போ நீங்க அப்படியே பாயிறீங்க. அதாவது இப்போ நான் கீழே ஒரு வீடியோ போறேன், அதை மட்டும் கரெக்டா பாருங்க. பாடி கார்ட்ஸ் 2 பேர் விஜய்க்கு இருக்கிறாங்களா? அவங்க எதுக்கு இருக்கிறாங்க? அவங்க வந்து காசுக்காக தான் வந்து வேலை செய்யறாங்க. நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த காசுக்காக வேலை செஞ்சாலும் ஒருத்தர் இவ்வளோ பேர் கழு தூக்கி அடிக்கிற அவர் மேலே அதையும் தடுப்பானுங்க. எதுக்கு? காசுக்காக வேலை செஞ்சாலும் உயிரை பணைய வச்சு தானே வேலை பார்க்குறானுங்க. ஆனால் நம்ம அதாவது நம்மளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உங்களுக்காக நான் வரேன், வெயிலில் வந்து படாத வெயிலில் நான் உங்களுக்காக வந்து ரோட் ஷோ போகிறேன், எது வேணாலும் போகிறேன், நீங்கள் ஏறுங்க, மாலை போடுங்க, எதை வேணாலும் தூக்கி அடிங்க, கழு தூக்கி அடிங்க, எல்லாத்தையும் கேட்சி பிடிச்சி உங்களுக்கு கிஸ் அடிக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே கார் மேலே பாயிருது. போன வாரத்துக்கு முன் வாரம் தான் மாங்காய் ஊறுகாய் விற்கிறதுக்கு கூட லாகிலடான்னு நான் சொன்னேன். ஒரு 2 பசங்க விஜய் கார் பின்னாடி வந்து ஒருத்தர் ரொம்ப கொடூரமான நிலைமையிலும் ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான நிலையிலும் இறந்து போயிட்டானா இல்லையா? அவங்க அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டாரு. அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. நாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க கார் வந்தா அடுத்த வாட்டி என்ன, நீங்க அடுத்த வாட்டி லாரி எடுத்துட்டு வாங்க வந்து அப்படியே காடி கடியில் அப்படியே பாயிட்ட விடுங்க. கொஞ்சம் கூட அறிவட்டத்துல இல்லைல்ல. கொஞ்சமாச்சு அவருக்கு ஒய்ஃப் பிரிவு செக் பிரிவுன்னு எவ்வளோ பிரிவு இருக்குன்னு பல முறை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டானுங்க. மறுபடியும் நான் காடிக்கு டயர் அடிக்கல போய் உழதான் செய்வேன், அந்த மனுஷனுக்கு அவதூறு பரப்ப தான் செய்வேன். சைடு குப்பியை சப்பி போட்டு சாவானுங்க பாரு. அந்த விட மோசமான ஆள்றா நீங்களா. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லடா நான் உங்களுக்குலாம்.